வழக்கினை வேறு அமர்வுக்கு மாற்ற மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்களை வேறு அமர்வுக்கு மாற்ற முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வேறு அமர்வுக்கு மாற்ற முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணம் எதற்காக விவரிங்க? வணக்கம். கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த டாஸ்மாக் மதுபானம் கொள்முதல் செய்தது, உரிமங்கள் வழங்கியது உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக, அதனால் அந்த விசாரணையை மேற்கொண்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்றும், விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை முதலில் விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு பிறகு இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து விலகியதை தொடர்ந்து இந்த வழக்கானது நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது இந்த நீதிபதி, 2வது நீதிபதியான ராஜசேகரனுடைய சகோதரர் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக இருக்கிறார், அதனால் இந்த வழக்கை இந்த அமர்வு விசாரிக்க கூடாது என்று இன்றைக்கு தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் KM விஜயன் முறையீட்டை முன்வைத்தார். இந்த முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர்வில் மீண்டும் முறையீடு செய்யும்படியும், அந்த அமர்வு ஒரு முடிவு செய்து அதை தெரிவிக்கும் பட்சத்தில் நிர்வாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.